ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா சரியாக வீடியோ போட முடியல. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்டரை பார்க்க போயிருந்தேன். உடம்பு சரியில்லை கொஞ்சம். ஸோ அதனால தான் மன்னிச்சிருங்க ஏதாவது மேக்ஸ் கிராஷ் சீரிஸ் போடல அப்படின்ட்டு. ஏன்னா மிட்டம் கிட்ட வருது எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நான் போட்டுறேன். சரி, இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்சிக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பப்ளிக் எக்ஸாம் ஃபார் ஸ்டேட் போர்டு எக்ஸாம், ஸ்டேட் போர்டுக்கு வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை, இழுத்தடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதோட வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவேர்னஸ் இல்லாமல் போயிடுச்சு. அவேர்னஸ்னால் யாருமே இப்போ படிக்கிறது எப்படி தீபாவளிக்கு முன்னாடி எப்படி இருந்தானுங்களோ அதே மாதிரி தான் இருக்கானுங்க தவிர யாரும் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல. பயம் வரலை. ஏன் பயம் வரலைன்னா, டைம் டேபிள் வந்தால் தான் ஒரு ஹைப் இருக்கும், அவன் மனசில் ஒரு ஹைப் இருக்கும். அது இல்லை. இது வந்து ஒரு பையன் 2-3 பேர் என்கிட்ட வந்து இதை குறித்து, சரி இதை குறித்து எதாவது பேசுங்க, ஒரு மோட்டிவேஷனாக சொல்லுங்கள், எப்போ தான் டைம் டேபிள் ரிலீஸ் ஆகும் அப்படிங்க. அன்றைக்கே சொல்லியாச்சு, தலைப்பு செய்தியாகவே போட்டாச்சு. நவம்பர் 4 தான் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். ஏன் நவம்பர் 4 முடி தள்ளி வச்சாங்க தெரியல, எலெக்ஷன்னாலையா என்னன்னு தெரியல. சிபிஎஸ்சிக்கு லேட்டாக தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கே சொல்லிட்டாங்க டைம் டேபிள் எப்போன்னு, நமக்கு இன்னும் சொல்லலைங்கிறது பெரிய வருத்தமாக இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 3 நாளில் முடிய போகுது இந்த வருத்தம். இன்றைக்கி 31, எப்படி எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டே, வர டியூஸ்டே வந்து வந்துடுது. அது முடி யாருமே படிக்காமல் இருப்பீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா நான் உண்மையே சொல்லிடுறேன், டைம் டேபிள் வந்தால் தான் நான் படிப்பேன்ட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இந்த 4 நாள் சாட்டர்டே சண்டேலாம் பூ மாதிரி இருக்கும், அது வந்து லீவ் எடுத்து தேவையில்லாமல் உங்கள் இதை வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நான் தான் கன்சிஸ்டன்சியாக படிங்கன்னு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதுலேயும் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த ஃபார்மு, அதாவது அந்த ஷீட்டு, அதாவது என்னெல்லாம் டைம் டேபிள்னு சொல்லிவிட்டு அட்டவணையை வந்து கவர்மெண்ட் கையில் ஒப்படைச்சிட்டதாக சொல்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியல. பட் 4ஆம் தேதி முடி பொறுமையாக தான் இருக்கணும் தம்பிக்கலாம். ஏன்னா இதை குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால தான் நான் பேசினேன். ஏன்னா இது ஒரு டாப்பிக்காகவே என்னால் எடுத்துக்க முடியல. உலகத்தில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி பேசலாமா, இல்லை வந்து ஒரு கிராஷ் சீரிஸ் போடலாமா, இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை பற்றி பேசுங்கன்னு ஒரு 2-3 பேர் சொன்னனால தான் நான் பேசுகிறேன். ஸோ டைம் டேபிள் வரலைன்னு நீ வந்து படிக்காமல் இருக்காத, படி. நான் எதிர்பார்த்த மாதிரி நான் பேசுகிறேன்னா நினைக்காது, இதுதான் உண்மை. நீ டைம் டேபிள் வந்தால் தான் படிப்பேன். ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறான், எலெக்ஷன்னால் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும், எலெக்ஷன்னால் பிப்ரவரி மாதம் எக்ஸாம் இருக்குமோ. இங்கே பாருங்கள், அஃபிஷியலாக வர முடியும், நம்ம எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். கொஸ்டின் பேப்பர் ஈஸி கஷ்டம்லாம் இதில் போட்டு மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது நம்ம தலையெழுத்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாகவும் இருக்காது. பட் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. யாருமே இன்னும் ஸ்டடி மைண்டடாக படிக்கிற மாதிரி. செகண்ட் மிட்டம் வரப்போகுது. செகண்ட் மிட்டம் கூட யாருமே இன்னும் அடுத்தடுத்த போர்ஷன், அந்த 7th சாப்டர் மேக்ஸில் பார்க்குறாங்க, 8th சாப்டர் படிக்கலை, 9th சாப்டர் இப்போ பார்க்குறது. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்லேயே அப்படி தான், 8th லெசனை தவிர அடுத்தடுத்த லெசன் இன்னும் யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி அப்படி தான், அப்படி நிற்கிது. உண்மையை சொல்லுங்கள். இதில் 10% பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிட்டம் எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் படிச்சிருப்பான். கெமிஸ்ட்ரியெல்லாம் எடுத்திங்கன்னா 2 லெசன் படிச்சிருக்கிறதே அதிசயம். அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸும், அதே மாதிரி தான் மேக்ஸும். ஒரு சாப்டர் படிக்கிறதே அதிசயமாக இருந்திருக்கும். இல்லைன்னு சொல்லுங்கள். எப்போ எக்ஸாம் முன்னாடி படிச்சிங்கன்னா எப்படி வந்து ரெக்கவர் பண்ண முடியும்? கண்டிப்பாக சொல்கிறேன், அது முடியவே முடியாது. ஸோ தயவு செய்து இந்த விஷயத்தை மனசில் கொண்டு, பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எப்போ வந்தால் என்ன, வரப்போகிறது மார்ச் தான் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். நீ அதை மனசில் நினச்சிட்டு டென்டேட்டிவாக டைம் டேபிள் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீ படிக்க ஆரம்பிச்சிரு. இதை தான் நான் சொல்ல முடியும். டைம் டேபிள் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன், டைம் டேபிள் வந்ததுக்கப்புறம் கூட நீ இப்படி தான் பண்ணுவேன். 2 நாள் ஹைப் இருக்கும், 2 நாள் ஷெடியூல் போடுவேன், படிப்பேன். 3ஆம் நாள் திரும்பவும் டவுன் ஆகிடுவேன். ஃபோன் தான் பிரச்சனையே. ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. என்ன தான் அப்படி பார்ப்பீங்கன்னு தெரியல. அதுலேயே மூழ்கிட்டீங்க, பாவம் அதுலேயே மூழ்கிறான் பையன், லைஃபே போயிடும். கடைசியில் அந்த பப்ளிக் எக்ஸாம் அன்றைக்கி படிப்பான், ஒன்றுத்தையும் மண்டல் ஏறாது. இதுதான் பிரச்சனையே எல்லாத்துக்கிட்டையும் எனக்கு தெரியுது. நான் வந்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், யாருமே என்னை தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு இதுதான். ஸோ அதனால் டைம் டேபிள் வர முடி வெயிட் பண்ணாமல் ஒழுக்கமாக உட்காந்து படிங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டது. இந்த வீடியோலாம் போடணுமான்னு யோசித்தேன், பட் சரி இதை பார்த்து ஒரு 10 பேராவது படிப்பானே அப்படின்னு போட்டேன். சிபிஎஸ்சிக்கு வந்துருச்சு, பட் நமக்கு 4ஆம் தேதி தான்ப்பா வரும். சரியா? எந்த விதமான அப்டேட்டும் இப்போ வரலை. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இப்போ கூட இஷ்யூஸ் வந்து நாமக்கல்லில் நம்மளுடைய எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தேன். அதை பற்றி பேசுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன். நடந்து முடிந்து 3 நாள் ஆச்சு. ஆறி போன விஷயத்தை எப்படா நீ பேசுகிறேன்ட்டு இருக்கலாம். நம்ம சார்பாக நம்ம கருத்தை சொல்ல முடியல அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? மாணவர்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் சார். நாங்களும் +2 முடித்து நல்ல கல்லூரி போகணுன்னு நினைக்கிறோம். அந்த கல்லூரி நீங்கள் வழிகாட்டுதல் இருக்கீங்க, வழிகாட்டுவீங்க.
ஸோ எல்லா கல்லூரியிலும் ஃபுட்டு நல்லா இருக்கணும், எது நல்லா இருக்கணும், கொஞ்சம் அவேர்னஸ் மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் போடுறேன் சரியா. ஸோ அதனால் இப்போதைக்கு உங்களுடைய விஷயம் ஃபுல்லாக ஃபுல்லாக 12th ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஜேஇ எக்ஸாமு, அதுக்கப்புறம் அந்த அமிர்தா விஐடி இதெல்லாம் வச்சு அந்த 12th ஸ்டாண்டர்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், ஜேஇ எல்லாம் எழுதுனா 97% மேலே மார்க் இருந்தால் தான் சீட்டு, இதுதான் உண்மை. ஸோ நீ வந்து கம்மி மார்க்கெலாம் எடுத்தாலும் எஸ்சி எஸ்டிக்கு வேணால் கொஞ்சம் கம்மி எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கெல்லாம் சத்தியமாக அந்த மார்க் இல்லைன்னா நல்ல காலேஜ் கிடைக்காது, என்ஐடியிலே கிடைக்காது. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விஐடி எக்ஸாம் எழுதுனா ரேங்கிங் பிரகாரம் தான் போகணும். விஐடி எக்ஸாம்னா நீ கிளியர் பண்ணால் கூட ஃபீஸ் 4 லட்சம் 5 லட்சம் இருக்கும் ஸ்லாப் வைஸ். ஸோ நீ அதுக்கு ரெடியாக இருக்கேன்னு பார்த்துக்கோ. பெட்டர் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணுங்கள். பட் +2 மார்க்கை ரொம்ப முக்கியமாக பாருங்கள். +2 ரொம்ப முக்கியமாக பாருங்கள். +2 விட்றாதீங்க. அதுக்கு தான் தலைபாரம் அடிச்சுக்கிறேன். பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வருதா என்னன்னு தெரியல. நீ வந்து படிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறேன். டெய்லியும் அதுதான் வீடியோ போடுறேன். ஸோ தயவுசெய்து அதை பண்ணுங்கள். ஃபோன் நோண்டி அழிஞ்சு போயிடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி. ஏதாவது தப்பாக பேசுனா திரும்பவும் மன்னிச்சிடுங்க. ஓகே, 4ஆம் தேதி இதை பற்றி பேசுவோம். அண்ட் அந்த மேட்டரை பற்றி பேசுவோம், அந்த காலேஜ் விஷயம். சரியா. அண்ட் ஆல்சோ 4லேருந்து கிளாஸ் சீரிஸ் வந்துடும். ஓகே, ஃபிசிக்ஸ்க்கு வரும். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இருந்தாலும் நான் போடுவேன். தேங்க்யூ.